ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப் தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம புளி சாதத்துக்கெல்லாம் வந்து புளி கரைச்சி வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அந்த புளி சாதத்தை வந்து இன்னுமே வந்து செம்ம டேஸ்ட்டாக ஆக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அரை மூடி அளவுக்கு எலுமிச்சம்பழத்தை நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அதாவது அந்த புளி கரைசலில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது உங்களோட புளி சாதம் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக வந்து பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இப்போ கடுகு சேர்த்து தாளிச்சிட்டு அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 வெரைட்டி மிளகாயை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த மிளகாய் வந்து நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம நசுக்கி வச்சுருக்க பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு வந்து நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. புளி சாதம் வந்து வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி சேர்க்குறதுனால புளி அதிகமாக இருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக கரெக்டாக உங்களுக்கு மெயின்டைன் ஆகும் புளி. கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா புளி சாதம், முட்டை குழம்பு அதுக்கெல்லாம் வந்து சேர்க்குற சூப்பரான ஒரு பொடி. இப்போ இந்த பொடியை வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி இந்த பொடி சேர்த்து நீங்கள் புளி சாதம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தெருவே மணக்கிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ வாசமாக இருக்கும். இந்த பொடி வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்துட்டு மூடி போட்டு சிம்மில் விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட புளி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து சாதத்தை போட்டு கிளறிடலாம். நீங்கள் நைட்டில் சாதம் வந்து மீதி ஆயிடுச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு கிளறி வச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்தை போட்டு கலந்தால் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் புளி சாதம் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். செகண்ட் டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி ஈரல் கிரேவி வந்து நம்ம குக்கரில் எப்படி அந்த ஈரலோட வாசமே இல்லாமல் நம்ம செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஈரலை வந்து ஒரு 7-8 தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா கழுவி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சைஸ் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை. இப்போ தேவையான அளவுக்கு வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இதை வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக சின்ன சீரகம் வந்து கசக்கிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம வந்து மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஈரலை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. ஈரலுக்கு இப்போதைக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, அதுவே வந்து நல்லா தண்ணி விடும். இப்போ இது வந்து 1/4 கிலோ ஈரல். அதுக்காக ஒரு 2 சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த மாதிரி ஒரு ஓரத்தில் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், நம்ம தண்ணியே சேர்க்கலை, ஆனால் இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கரம் மசாலா தூள், தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பெப்பர் பொடி இதெல்லாமே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து கொடுத்துருங்க. உங்களுக்கு குழம்பா தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் விடுறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தண்ணி ஓரளவுக்கு ட்ரை ஆகிட்டு நல்லா ஈரல் வந்து வெந்து வந்திருக்கு. ஸோ இன்னுமே வந்து ட்ரை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னொரு பேனில் வந்து மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி மாற்றினதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கிரேவி திக்காக கிடச்சிருக்கு. இது வந்து நம்ம ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் சப்பாத்தி, இட்லி, தோசை கூடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஈரலோட வாசனை வந்து சுத்தமாக வரவே வராது. கடைசியாக வந்து கொத்தமல்லி இலை தூவிட்டு நம்ம வந்து ஆறுனதுக்கப்புறமா ஒரு 1/4 மூடி அளவுக்கு எலுமிச்சம்பழம் மட்டும் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், பாருங்கள், நல்லா திக்காக ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட ஈரல் கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேர்டு டிப்பு பார்க்கலாம். இந்த மாதிரி உளுத்த வடைலாம் நம்ம வந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷேப் வந்து சரியாக வராது.
ஸோ நம்ம வந்து அப்படியே கையில் போடும்போது சில நேரத்தில் கையிலெல்லாம் ஆயில் வந்து தெறிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் இருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க. அந்த பவுலுக்கு பின் பக்கமாக திருப்பிட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வடை தேவையோ அந்த அளவுக்கு சைஸ் வந்து போட்டுக்கோங்க. சின்னதாக ஒரு ஓட்டை வந்து நம்ம மேலே போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நமக்கு நம்மளோட கையில் வந்து எண்ணெய் பறக்கவும் பறக்காது. ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து வடை போட்டுடலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து கொட்டாங்குச்சி வச்சு அது பின்பக்கமாக நம்ம வடை எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட கையிலெல்லாம் எண்ணெய் பறக்காமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வடை போடுறதுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மற்றபடிக்கு இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா வடை போடும்போது இந்த மாதிரியெல்லாம் மெத்தடு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து எவ்வளோ வடை வேணாலும் செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம இட்லிலாம் ஊற்றும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் எப்படி ஊற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நம்மளோட சப்ஸ்கிரைபர் காளிதாஸ் அப்படிங்கிறவங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஹோட்டல் வச்சுருக்கிறதாகவும் ஆல்ரெடி நம்ம போட்ட குஷ்பு இட்லி ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன்க்கா, சூப்பராக வந்துச்சு, எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதில் செக் பண்ணி பாருங்கள், நான் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இட்லி மாவுக்கு வந்து தேவையான அளவுக்கு மாவு கரைச்சிக்கலாம். கூடவே வந்து நீங்கள் உப்பு அதுக்கப்புறம் சோடாத்தூள் போடுறவங்களா இருந்தால் கூட நீங்கள் போட்டுட்டு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான ஒரு பொருள் என்ன நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் என்கிட்ட இல்லை, ஸோ நான் வந்து குக்கிங் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் இருந்ததுன்னா தாராளமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி வந்து இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு, அதாவது தண்ணி தெளித்து விட்டுட்டு நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய டிப்ஸ் வந்து கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் வந்து ஒரு டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஒரு சில டிப்பெல்லாம் வந்து நமக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து தான் நாங்கள் வந்து போட முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கேட்ட டிப்ஸ் எல்லாமே நான் வந்து போடுவேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இட்லி எல்லாமே நம்ம வந்து எடுத்து வச்சுட்டோம். நான் இதை வந்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த வீடியோவுமே நான் வந்து அரிசி ஊற வச்சதுலேருந்து ஆட்டி எடுக்கிற வரைக்கும் டீட்டெயில்டாக தான் எடுத்தேன். ஆனால் வந்து இந்த சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும், அதாவது இட்லி வந்து பிசுபிசுப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டதுனால இதை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா நான் இன்னொரு வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப்புக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி பர்ஸெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லையா? ஸோ பர்ஸில் வந்து நிறைய வெரைட்டி நம்ம வச்சுருப்போம். சின்ன பர்ஸில் இருந்து பெரிய பர்ஸ் வரைக்கும் வச்சுருப்போம். ரெகுலராக நம்ம மார்க்கெட் போகும்போது எடுத்துகிட்டு போகிற பர்ஸும் நம்ம வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்பவே டேமேஜ் ஆகி மேலே இருக்கிற அந்த லெதர் எல்லாமே பிச்சுட்டு வந்துடும். ஆல்ரெடி நம்ம வந்து ரீயூஸ் ஐடியா, அதாவது பர்ஸு ரீயூஸ் ஐடியாவில் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே ஷேர் பண்ணியிருக்கேன் டீட்டெயில்டாக. ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். அது பார்க்காதவங்களுக்காக நான் வந்து இந்த வீடியோவில் இந்த சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியே கிளிட்டர் ஃபோம் ஷீட் வந்து உங்களுக்கு கடையில் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த ஷீட் வந்து வாங்கிக்கோங்க. இப்போ இந்த பர்ஸில் வந்து நான் அளவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கம் போட்டு ஒட்டிக்கிறேன். எனக்கு வந்து எல்லோ கலர் ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்தது, பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு நல்லா இருந்தது. ஸோ நான் இன்றைக்கி இந்த கலர் செலக்ட் பண்ணேன். இதே மாதிரி நீங்கள் மெரூன் அந்த மாதிரிலாம் செலக்ட் பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அந்த பக்கம் வந்து ஒட்டி எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாராளமாக கம் போட்டு ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வருஷத்துக்கு வந்து லைஃப் கொடுக்கும். இது சீக்கிரத்தில் இது வந்து பிச்சுட்டு வராது. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வந்து ஒட்டி எடுத்துட்டேன். ஒரு ஷீட் வந்து எனக்கு கரெக்டாக இந்த மாதிரி ஒரு பர்ஸுக்கு வந்து ஒட்டுறதுக்கு கரெக்டாக பிடிக்குது. இப்போ இந்த பர்ஸுக்கு மேலே இருந்த மேக்னெட் எல்லாமே நம்ம வந்து கழட்டி எடுத்துட்டோம் இல்லையா? இப்போ இதை வந்து நம்ம எப்படி உள்ளே செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம கழட்டி வச்சுருந்த மேக்னெட்டை அழகாக உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன டெக்கரேஷனுக்காக ஒரு சின்ன டாலர் மட்டும் நான் ஒட்டியிருக்கேன். அதுவும் வந்து கம் போட்டு தான் ஒட்டினேன். இப்போ பாருங்கள், நம்மளோட பர்ஸு வந்து எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு. கண்டிப்பாக இந்த மாதிரி பர்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் வாங்குகிறோம் அப்படின்னா எப்படியும் ஒரு 300 to 400 500 கூட அந்தளவுக்கு கூட வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து நம்ம வெறும் 10 ரூபா தான் இந்த ஷீட்டு. ஸோ அந்த 10 ரூபா ஷீட்டு வச்சு அழகாக நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.
இந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல் பிளேலிஸ்ட்லையும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இதெல்லாமே ரீசெண்டாக போஸ்ட் பண்ண வீடியோஸ் தான். ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்தீங்கன்னா தான் நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ.